வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. நேற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று பெங்சல் என்ற பெயரோடு புயல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் மழையின் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது. இன்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கு தொடர் மழையாக கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதால் அதனுடைய வேகம் அதிகரித்து அதனுடைய மழையின் தீவிரம் கொடுக்க விட்டம் சற்று தீவிரம் சுருங்கிவிடும். இதன் காரணமாக இன்று இலங்கையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டதால் இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்றும் தொடர்ந்திருக்கும். தொடர் மழையாக இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றதால் இலங்கையில் மழையின் தீவிரம் இன்று குறைந்து காணப்படுகிறது. இன்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இப்போது மழை இல்லாவிட்டாலும் காலை 10 மணிக்கு பிறகு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாகாணங்களை பொறுத்தவரை கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, தம்புள்ளை தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு கனமழையாகவும், மட்டக்களப்பு, அம்பாறை இந்த மாகாணங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு இப்போது பெங்சாங் புயலாக வலுப்பெற்று தமிழகத்தில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வால் இனி இலங்கைக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு கொடுத்து கடுமையான பாதிப்பும் கொடுத்திருக்கிறது. இந்த வட மாகாணங்கள் முழுவதுமே பெரிய பாதிப்புக்கு உள்ளானதால் நீங்கள் மீண்டு வர உங்களுக்கு டிசம்பர் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி வரை பெரிய அளவில் மழை இல்லை. எங்கேயாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிக பாதிப்புகளை கொடுத்து மீண்டு வருவதற்கு சிறு இடைவெளி கொடுத்திருக்கிறது. மீண்டும் மழைப்பொழிவு டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திருகோணமலை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி. டிசம்பர் 7ஆம் தேதி வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 8ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மழையும் சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 9, 10, 11 தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு மழையின் தீவிரம் குறைந்திருந்தால் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் இரவு, மதியம், மாலை என்று மீண்டும் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைந்தாலும் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது டிசம்பர் 30 நவம்பர் 30, டிசம்பர் 1, 2 தேதி வரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் மன்னார் வளைகுடம் அதிகரித்து காணப்படும். டிசம்பர் 2ஆம் தேதி பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.